ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனந்தி, 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 என்னாச்சு? ஆனந்தி, என்னமாச்சு? வா உட்கார். என்னாச்சு? வாமிட் பண்ணியா? ஆமாங்க, ஒரு மாதிரி தலை சுத்துது. இப்படி ஏதாச்சும் ஆகும் தான் விரதம்லாம் வேண்டான்னு சொன்னேன். நாள் முழுக்க சாப்பிடாம இருந்து எதுக்காக இப்படி கஷ்டப்படணும்? இல்லங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாவே தெரியல. நம்ம மகேஷ் சார் குடும்பமும் சூர்யா சார் குடும்பமும் வரும்போது எவ்வளவு சந்தோஷமா வந்தாங்க. அந்த சந்தோஷமே இப்ப இல்லையே. யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. ரெண்டு பேருமே இப்படி பிடிவாதமா இருந்தா என்ன பண்றது? நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அதுதே அந்த பொறுப்பை சாமி கிட்ட கொடுத்துட்டு நான் விரதம் இருக்கேன். ஆனந்தி, நாம இங்க தாலி பிரிச்சு கோக்க வந்தோம். ஆமாங்க, ஆனா உங்க குடும்பமும் நம்ம கூட இல்ல, என் குடும்பமும் நம்ம கூட இல்ல. சரி, மகேஷ் சார் குடும்பமும் சூர்யா சார் குடும்பமும் இருக்காக, அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சா போதுந்தே நானும் நினைச்சேன். நந்தினி கையால தாலி எடுத்து கொடுத்து தாலி பிரிச்சு கோத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த ஆசை நிறைவேறாதுன்னு புரிஞ்சு போச்சு. அதே தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு நான் விரதம் இருக்கிறேன். சந்தோஷமா ஒத்துமையா வந்த ரெண்டு குடும்பமும் அதே மாதிரி சந்தோஷமாதே திரும்பி போகணும். அவங்க ஒண்ணு சேருவாங்க. என் வில்லகாப்புலி கருப்பன் சேர்த்து வைப்பான். அவங்க சேர்ந்து நின்னுதே நம்ம தாலி பிரிச்சு கோக்கிற விசேஷம் நடக்கணும். நீ பிடிச்ச புடியிலே தான் நிப்ப. உன் முடிவை என்னைக்கு என்னால மாத்த முடிஞ்சது? என் ஆசையில என்ன தப்புன்னு நீங்களே சொல்லுங்க. இல்ல ஆனந்தி, நல்லது நடந்தா சரிதான். என்ன சின்னதா இருந்த பிரச்சனை சூர்யாவோட முன்கோபத்தால பெருசாயிடுச்சு. எல்லாம் சரியாயிருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். ஆனந்தி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, வாந்தி வர மாதிரி இருக்குது. இது சரிப்பட்டு வராது. நீ இரு, நான் போய் வைத்தியரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. இங்க பாரு, இதுலயாச்சும் நான் சொல்றதை கேளு. விடிய விடிய வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பியா? நீ பேசாம படுத்துக்கோ, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். சரியா? படுத்துக்கோ. படு. என்னது இது? தனியாக வெளில போகிறான், இவனை சும்மா விடக்கூடாது. என்ன தூக்கம் வருதா? சாச்சா, தூக்கம்லாம் இல்ல. நீ சொன்னதெல்லாம் அப்படியே என் மண்டையில போட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் நந்தினி, இது வர வர அழகா வருது இல்ல? கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம் நினைக்கிறேன்ல. அம்மா, உனக்கு டயர்டா இருக்கா? வேணா நான் போய் ஜூஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், விடுங்க.
நந்தினி, அட்டகாசமா இருக்கேயா, அன்பிலீவபிள். நந்தினி, உனக்குள்ள இவ்ளோ திறமைய வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே செய்யாம சும்மா உன் திறமைய வீணாக்கிக்கிட்டு இருக்க? ஆமா, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இன்னும் இதோட சுற்றளவை குறைக்கணும். இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் சார். ஆனா சின்னதா டக்குன்னு முடிச்சிருவேன். நந்தினி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க பாரு, நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு 2 சிலை எனக்கு செஞ்சு கொடு. நம்ம வீட்டு வாசல்ல அப்படியே வச்சிடலாம். சில பேர் வீட்டுக்குள்ள வரும்போது அத பார்த்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகணும். ஓகே, சும்மா இருங்க சார். ஏன்? வீட்டுக்குள்ள ஒரு பொருளோ மனுஷங்களோ வந்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஏற்கனவே என்ன பார்த்தா சுந்தரவள்ளி அம்மாக்கு பிடிக்கல. ஏய், எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற நீ? ஏன்னா அந்த வீட்டுல என்ன என் தாய்க்குள்ள மட்டும்தான் இருக்கா? நீ வந்ததுல எனக்கு, டாடிக்கு, கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? நீங்க பாரு, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. நீ பண்ற, நான் கொண்டு போய் வைக்கிறேன். வேண்டாம் சார். ஒரு கலைங்கிறது யாருக்கா இருந்தாலும் சின்ன சந்தோஷத்தை கொடுத்தாதான் அதுக்கு மதிப்பு. என்னோட இந்த சிலை செய்யற கலையால ஒரு பிரச்சனை வர வேண்டாம் சார். சரி, ஓகே. சும்மா என் தாய் குலத்தை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஏன்பா தம்பி, புள்ளத்தாச்சின்னு சொல்ற, ஏன்பா சாப்பிடாம இருக்க விட்ட? நான் எவ்வளவோ சொன்னேன் வைத்தியரையா, ஆனா பிடிவாதமா விரதம் இருந்தே அவன் இருந்தா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இல்லப்பா, இப்ப கர்ப்பத்தால வாந்தியா இல்ல பட்னி கிடந்து ஒத்துக்காம வாந்தியான்னு தெரியாம நாடி பிடிச்சு பார்க்காம எப்படிப்பா மருந்து கொடுக்கறது? ஐயா, என் வயசு உங்க அனுபவம், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் வாந்தியே எடுக்கலையா? காலையில இருந்து அவ சாப்பிடாம இருக்கிறது தான் பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. சரி, கொஞ்சம் இருப்பா, நான் போய் மருந்து ரெடி பண்ணி கொண்டு வரேன். சரிங்க. தம்பி, இந்தாங்க. இந்த மருந்தை உங்களால எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா இந்த மருந்து உடனே சாப்பிட்டாதான் வீரியமா வேலை செய்யும். சரிங்க, நான் இப்ப உடனே போய் சரிங்க தம்பி. நன்றியா. போயிட்டு வாங்க. எவ்வளவு ஆச்சு? இல்ல பணம்லாம் வேண்டாம், நீங்க போயிட்டு இல்லையா? அது தப்பு. பிடிங்க. ரொம்ப நன்றி. சரி, வரேன். போயிட்டு வா.